சுத்தியா இல்ல சுத்தி கண்டிப்பா கிடையாது. சுத்திதான் சுத்தி ஆனா நான் தொட்டு பார்க்கும்போது சுத்திலடா இது வந்து சொரிஞ்சு யாராவது டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இது உனக்கு பாதுகாப்பு அவன் ஏதாச்சும் பண்ணான்னா ஜிம்முக்குலாம் போறான்ல அவன் ரொம்ப மண்டலே உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இது எதுக்கு உண்மையாவே இது எதுக்கு சரி முதுகு சொரியறது எனக்கு ஒரு புரியுது. இது என்னதுக்கு இதுல சுத்தி? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. இது வந்து பிளேட்டுமா? இல்ல சப்பாத்திக்கு உருட்டுறக்கல்ல வால் மவுண்டிங் பிளேட்ஸா டெக்கர் பிளேட்டா? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ஐயோ ஆமா டீசன்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. பக்கத்து வீட்ல இருந்து கடை வாங்கி சும்மா டெக்கரேட்டிவா எவ்வளவு அழகா வந்துட்டு செலோ டேப் போட்டு உங்களுக்காக இது இல்ல இல்ல அந்த டெக்கரேட்டிவா அழகா போட்டத பாருங்க. சப்பாத்தி உருட்டுற தட்டா தட்டு மூடி இருக்கிறப்ப கூட நீ கரெக்டா சொல்ல திறந்த உடனே நீ சரி ரெண்டு பேர் அழகா கூட்டா பிளேட் வாங்கிட்டாங்க பாருங்க இது என்னங்க பத்தாங்க எனக்கு மொத்தம் டயட்ல இருக்கணும் மச்சான் அது ஞாபகப்படுத்துறதுக்காக அது ரெண்டு பிளேட் ரெண்டு தட்டு நானே எடுத்துக்கிறேன். இது மக் இல்ல அது இது அது என்ன மக் இல்ல தெரியுமா? இட்ஸ் a strainer கொலாடர் இல்லனா ஸ்ட்ரெயினர். எல்லாம் வித்தியாசமா நீ வாங்கிட்டு வந்த அவ அப்படியே போயிட்டா சாரி மச்சான் ஜர ட்வின்ஸ் மக்கு தான் நல்ல வின்னு மக்கு ஹார்ட்டிங் மக்கு. ஆனா நீ இல்லன்னு சொன்னதால அந்த பாயிண்ட் எனக்கு அப்படி இல்ல ஹலோ என் பாயிண்ட் உங்களுக்கு நான் ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். பொண்டாட்டி பேச்சு கேட்பேன் தானே சொன்னேன் அதனால கேட்டு இல்ல நான் சொல்லிட்டேன். இதுக்கே சொல்றேன் இது எங்க வீட்ல இருக்குது ஆல்ரெடி. ஒரு Black கலர்ல அந்த பிளேட்டுக்கு மேட்சிங்கா ஒரு பவுல் பவுல் வாங்கிட்டீங்க. வாங்கிருப்பீங்க. அதே குச்சி திரும்பி அப்படியே இருக்கு. ஏன்னா நீ एक्चुअली யூனிக்கா ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கடா. ஆமா I love that. இது இந்த ப்ராடக்ட்ல என்ன வேணும்னா மணடி. ஏய் இது மணில வாங்கிட்டு வந்தியா நீ? எல்லாமே உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. இது என்னது தொட்டு நசுக்க கூடாது ஏய் எப்படி தெரியும் bro? நசுக்காம சொல்லு கரண்டியா? இல்ல கிடையாது. சரி ஓவர் ஆதி க்ளூ வெளியே அது வெட்டிடாத எப்படி என் முடி மாதிரியே உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம முடி ஓ அப்பா நான் இது வாங்குறோம் பாப்பா. ஏய் ஆமா இருக்கா? இந்த நல்லவடா நீ. தேங்க் யூ. காருக்கு யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இவ காருக்கு யூஸ் பண்றது வீட்டுக்கு யூஸ் பண்ணனும் கேட்டா நான் இது இல்லப்பா டஸ்ட் ஆகுது ஃப்ளூட்டட் பேனல் டஸ்ட். நம்ம போய் வெளில வாங்கிக்கலாம்னு பார்த்தோம். இதுக்கு பேர் தான் ஃப்ளூட்டட் பேனல். இந்த வேற புரியுதா? இந்த இட்லி எடுக்கிற கரண்டியா? இட்லி பேனல் இது. நான் உன்னை நமக்கு ஏன்னா டேமேஜ் பண்ற ப்ராடக்ட்ட அது அப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் பாப்பா டீ வடிகட்டின்னு நினைக்கிறேன் பாப்பா. இவ லைட் டைப்ல வச்சு கொடுத்த டீ வடிகட்டி இவ்வளவு கொடுத்திருக்காங்க. அதான் ஏய் டீ வெடி கட்டாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மச்சான் நீ தானே தோசை இட்லி கரண்டின ஓ ஜூஸர் மச்சான் சொன்னேன்ல ஜூஸ் வடிகட்டு பெருசா கொடுக்க வேண்டியது சின்னதா கொடுக்க. லைட்டர் இவ்வளவு பெருசு இருந்தா போறோம். வடிகட்டி இவ்வளவு பெருசா இருந்துச்சுவே. ஏங்க மச்சான் நான் எங்க டம்ளர்ல ஏங்க வச்சு ஊத்தி குடிக்க முடியும்? இல்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா. நீ டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போணும். மச்சான் எல்லாம் கியூட்டா குத்துட்டு சொன்னா ஒரு செகண்ட் ஜூஸ் வேணும் வாட்டர்மெலன் ஜூஸ் ஏதாச்சும் சீட் கீட் இருந்துச்சுன்னா அப்படியே ஊத்துனா சீக்கிரம் மேல வரும். ரொம்ப நன்றி. வெரி குட் தான் இதோட ஐடியா இருக்குது. வினோத் குருட்டிரி குண்ட வினோத் நீ பார்த்தல அவர்தான் ரசகல்புரம். இந்த ரசகல் பொருளை பாச்சா உருண்டைன்னு நினைக்கிறேன். அதுதான் ரசகல்புரம் சொல்லுவாங்க. அப்படின்னா நான் கரெக்டா சொல்றேன்னா புரிஞ்சுக்கோ. நீங்க பாரு இதெல்லாம் வந்து சின்ன வயசு நாப்தலின் பால். 4வது படிக்கும் போதுல இருந்து போய் சென்றாத வை. மச்சான் இது நம்ம காக்ரோச்லாம் ஒதுக்கி வைப்போம். புது வீட்ல க்ளீனா பெஸ்ட் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்டா. நன்றி. ஆனா இருக்குது திறந்து மூடாத திறந்தே வைங்க. ஆமா. இந்த டப்பாவும் ஒரு gift தான். ஓ அப்படியே எடுத்துட்டு போய்ட மாட்டியா? ஓகே நல்லவடா. நன்றி. இது ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு. இப்போ இந்த ஒண்ணு வந்து நீ சொல்ற பாயிண்ட் கன்ஃபார்ம் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இல்ல நான் ஞாபகம் இருக்கு. அப்ப சொல்லு என்னது இது? அப்ப இந்த பாயிண்ட் எனக்கு தான். அவ்வளவுதான். இது வாஷிங் மெஷின். வாஷிங் மிஷின் அது ஒரு ஹிண்ட் எடுத்தோனே உனக்கு புரியும். கிளாத் டஸ்ட் பால்ஸா?
டாய்லெட்டுக்கு. அப்ப நீ அப்ப தப்பு. நீ ஒரு அவுட். நான் correct தான். நீ வாஷிங் toilet. நான் இதுக்கு பார்த்துட்டு வேற ஏதாச்சும் சொல்லுவேன்னு waiting. வாஷிங் மிஷின் எங்க இருக்கு? Washing டாய்லெட் இருக்கு. machine. ஆனா toilet. டாய்லெட்டுக்கு போடுற ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கும்ல. ஓ அந்த மேட்டிக்கா? அது இல்ல அது இல்ல. நான் சொன்னதுதான். என்னது இது வந்து நம்ம வாஷிங் மிஷின் உள்ள டஸ்டர் கிடையாது. இப்போ நம்ம துணி எல்லாம் போட்டா அட்டாச் கிட்டாச் அப்படியே நாட்டடா வரும். வாஷிங் மிஷின் உள்ள போடுறேன் நீங்க. வாஷிங் மிஷின் எங்கங்க? அங்க போய் பாருங்க. பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்கோம். வாஷிங் மிஷின் 4500 ரூபாய் அவங்களுக்கு காசு இல்ல. ஆமாடா. 500 ரூபாய். ஆமா 200 ரூபாய் இப்ப நான் கம்மியா சொல்றேன். 500 ரூபாய் பெரிய. ஐயோ மொத்த சாமானுமே 500 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். சோப்பு டப்பா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 2 பேருக்கு 2 சோப்பு டப்பா வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். மல்டிபிள் திங்ஸ் இருக்கானா? நாட் a single thing. இல்லனா அம்மா அட்டாச். ஏய் ரொம்ப பிசிக்கி அது டேமேஜ் பண்ணாதடா. என்னன்னு தெரியல. அந்த பாயிண்ட் வச்சிட்டு என்ன பண்ண போறோம்? நமக்கு தானே. ஆமா பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போறோம்? நான் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் கண்டென்ட் மேலே வந்து எனக்கு நான் பார்த்து போடலாம். அதனால எனக்கு ஒரு 50 மினிட்ஸ் கொடுத்தீங்க. நான் கொஞ்சம் போயிடுச்சுங்க. ஏய் இது எதுக்கு வேண்டாம்? ஒரு பெரிய பெரிய த்ரோ இல்லைட்டு குட்டி குட்டியா யூனிக்கா வரலான்னு. ஏண்டா வீட்டுக்கு பாத்திரம் கொடுப்பாங்க பார்த்தா இப்படி ஓரம் போடு. ஏங்க என்னங்க? ஆமா ஏய் வாடா டேய் இது பாரு இது எடுத்து போடா. ஏய் இந்த பாரு மச்சான். ஏய் ஒரு நிமிஷம் ஏய் அப்படியே உள்ள போ. ஏய் உள்ள கேஸ் ஸ்டவ்லாம் கொடுத்திருக்கேன் நான் உனக்கு. உள்ள போ. மக்களே வினோத் இது வந்து என்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒருத்தர் இப்பதான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கா. எங்க கலக்கப்புல இருக்க வினோத் கேபி வினோத். அவங்க ஃபேமிலிக்கு வந்து இது ரொம்ப அதிகம். ஆமா அவங்களுக்கு வந்து அடி பிச்சிரோனே. ஏய் இத பாரு இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தியா? ஏய் நிஷாக்கா படுத்து அவங்களுக்கு சீரியஸ் இல்லடா தம்பி சூப்பரா சீரியஸ். இருக்கு. வினோத் வீடு தான் இதை எடுத்து வை பண்ணுவோம். டேய் நான் ஓ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன்டா. ஐயோ நான் நல்ல வேலை நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் கொடுத்து பழக்கம் எனக்கு. வினோத்தே நீ வந்து வீடு பூஜை போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் வீட்டுக்காக நான் வந்து சாமான்லாம் வாங்கியிருக்கேன் சீர் எடுத்துறதுக்காக. வீட்டில் தயிர் கிடைக்கும். ஐயோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டுக்கு அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தலைன்னா பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்குது. ஓகே வினோத்தே நிறைய இருக்கா பாரு. வீட்டில் என்ன இருந்ததுன்னா எதனா இருந்தால் சொல்லு. நான் அதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு மீதி பத்தம் டிஃபன் பாக்ஸ் அது. ஓகே ஓகே சூப்பர் வினோத்தே. மினி இட்லி. ஆமாம் எப்போ கிரக பிரவேசம் சொல்லி அன்றைக்கி எடுத்து வந்துடும். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஆனா ஆக்சுவலா இந்த ஸ்பூன் இருக்குல்ல இதுதான் நான் வந்து தோசை ஊத்துற எண்ணெய் ஸ்பூனாவே போட்டிருக்கேன். உண்மையாவே மச்சான் ஆனா இந்த டப்பாவோட கரண்ட் பெருசா இருக்குடா. பத்திரமா இப்போ நான் இப்போ வினோத்துக்காக மலடி கியூட்டா இருக்கானா? ஏன்னா யார் குட்டிது கியூட் கவி கியூட்டி பை. ஆமா அதான் பையில போட்டு. ஓ இது போடடா. நான் ரொம்ப தலையே நேரம் வாங்குறேன். கரெக்டாக முடியலன்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா குடமாங்க இது. சரி மச்சான் நான் இவ்ளோ கேளு. ஏய் இது பிரிக்காத. எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல குடு. இல்ல ஒரு நிமிஷம் கையில குடு கையில குடு. நான் சொல்றேன் ஃபைனான்ஸ்லாம் ஹெல்ப் பண்ண முடியல. அதனால லாஸ்டா அவங்க எனக்கு அது என்னன்னு ஃபைனான்ஸ்லாம் அவங்க இது கொடுத்தாங்க. தெரிஞ்சிச்சுமா ஆக்சுவலா இப்ப போட்டோ குப்பையெல்லாம் தொடச்சு பெருக்கிறதுக்கான ஸ்பாஞ்ச். ஸ்பான்ஸ் No. You know what that is called? இது டூப்ளிகேட் காசு நினைக்கிறேன். இல்லடா அந்த பாக்குறதுக்கு காசு கட்டு மாதிரியே இருக்கா? மச்சான் அதோட பேர் நீ படிக்கணும் மச்சான். சக்கிங் என்னமோ போடுவாங்க. ஏய் எப்படி அவ்வளவு சேனல் எடுத்துறீங்க? அவ்வளவுமே சக்கிங் பிளாக். சக்கிங் பிளாக். நம்ம வாய்க்கு சும்மா இருக்காது போலியே. அது சக்ஷன் பிளாக் பைத்தியங்களா? சக்ஷன் சக்ஷன் பிளாக். பிளாக். எனக்கு உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதா? எனக்கு தெரியாதா? கான்செப்ட் பத்தி நீ என்ன நம்பி வந்தல. இது எடுத்து கிளீனும் இந்த வேலை செய்யறதா நானு. இது வந்து நீ வாய் வந்து உன்னை யார் இது வாங்கி வேலையை ஈஸி ஆக்கியிருக்கேன். நம்ம தேக்க வேணடா. அப்படி பண்ணா அவங்க ஃபுல்லா தெரிச்சு சர்வர் எல்லாம் தொடக்கணும். அதுக்குதான் அது வச்சிருக்கோம். வீடு பெருக்கிட்டு துணி துவைச்சு துணி காய போட்டு சரியா அதுல ஆம்லேட் போட்டு டீ போட்டுட்டு எனக்கு ஜூஸ் ஸ்ட்ரா போட்டு எடுத்துட்டு வந்து எக்ல கட் பண்ணி கொஞ்சம் குளிக்கணும். இந்த பிளேட்ல வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள
க்ளீன் பண்ணி அந்த சர்வெல்லாம் க்ளீன் பண்ணி நீ அப்படி பண்ணலன்னா இது வச்சு உன்னை அடிப்பா. ஓ நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்காரு. வந்திருக்காங்க. பாப்பா பாத்திரம் கொஞ்சம் பத்திரம் அது என்ன, ரொம்ப பெரிய பாத்திரம். Happy housewarming! ஆனா ஒண்ணு சொல்றேன், சூப்பரா இருக்கு. நிறைய விஷயங்கள் யூனிக்கா குட்டி குட்டி அழகழகா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு எல்லாமே. இந்த மாதிரி நாப்கின் இத மறந்துட்டேனே, நீ எந்த வேலையுமே பண்ணனா இத நான் உனக்கு கரெக்ட் கொடுத்துருவேன். நான் அப்ப போட்ட பிளான். இது ஏய் கியூட்டா இருக்குடா, எல்லாமே கியூட்டா இருக்கு. நைஸ் நோ. ஆனா அந்த லைட்டர் தான் என்னால சூப்பர் மச். ஐ அம் சோ ஹாப்பி. நான் एक्चुअली உங்களுக்கு பெருசா ஒன்னு எடுத்துன்னு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாரும் எடுத்துன்னு வருவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் டிஃபரண்டா உண்மையிலே டிஃபரெண்டா இருந்தது. அந்த மண்டையை தாண்டி உள்ள யோசிச்சிருக்க பாடுறா. அதாவது நீங்களும் வந்து வீட்டுல வந்து ஏதாவது வந்து கிரக பிரவேசம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா யாரோ கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ அது வந்து விட்டுருங்க, மறந்துடுங்க. இவனுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு நீங்க லாடா வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்களோ அது எல்லாத்தையும். நான் இன்னொன்னு சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த vlog பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு கெஸ்டா வருவீங்கல்ல, அவங்க இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிடாதீங்க. எல்லாம் கிடைச்சிருச்சு. எல்லாம் ஒரு மாசம் மல்லிகை சாமான் காய்கறிகள் வாங்கிட்டு வாங்க. யாராவது வந்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்டர் காய்கறிகள் பழங்கள் ஒரு மாசம் மல்லிகை சாமான் மளிகை சாமான் காய்கறி பழம்லாம் கொஞ்சம் அழிக்கிறோம் ஒரு வாரத்துல. நீங்க இருக்கிற மாதிரி ரேட் ஜாஸ்தி. அமைதியா இருடா. வெங்காயமா ஒரு சரி, வாரம் வெங்காயம் ஃப்ரீசர்ல வேண்டாம். வச்சு ஃப்ரீஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து யாராவது வரீங்கன்னா இந்த கேஸ் காலி ஆயிடுச்சு. ஏய் வாஷிங் மிஷின் ரிப்பேர். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கி தரவா. இது இது ரிப்பேர் எல்லாமே பண்ணி இருக்கு. என்ன வாங்கி தரதுன்னு தெரியலன்னா ஒரு மாசம் இஎம்ஐ கான காசு கொடுத்துட்டு போனா சந்தோஷம். அதாவது முடியல, ஐயோ நான் வீட்டை தேடி வந்து கொடுக்க முடியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் போடுறேன். வீடியோல என்னுடைய வீடியோல வந்து ஜிபே பாத்தீங்கன்னா QR QR ஸ்கேன் கோட். அதுக்கு வந்து ஒரு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை அனுப்புங்க. நான் எவ்வளவு கண்ணியமா எவ்வளவு கௌரவமா வீட்டுக்கு வரவங்க அப்படி வாங்கடா கடைசில பிச்சை எடுக்கலாம் மச்சான். அதுக்கப்புறம் ஏன்னா எங்க வாழ்க்கை இப்படி ஆரம்பிச்சிச்சு. பிச்சை எடுக்கிறதுல. நீ அடுத்து இது என்ன vlog? Hey, this is Kemi Vlog. கேமி vlog. எல்லாரும் வந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி Subscribe பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Yay! Thank you so much. Thank you. Bye. Bye.